கங்கா கேக்குறாங்க காவேரி கிட்ட, நீ ரொம்ப நம்பிக்கையோட இந்த வேலைக்கு போன, உனக்கு கிடைச்சிரும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? இன்டர்வியூலாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டமா இல்ல. அப்புறம் ஏன் காவேரி வேலை கிடைக்கல? நீதான் நல்லா பேசுவியே, ரிசப்ஷனிஸ்ட் வேலை ஈஸியா கிடைச்சிரும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அக்கா, வேலை கிடைக்காமலாம் இல்ல, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன காவேரி சொல்ற? நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டியா? ஏன் காவேரி? அக்கா, எனக்கு அந்த கம்பெனி பிடிக்கலக்கா, வேற கம்பெனிக்கு போகணும் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்க்கா. சரி விடு காவேரி, உனக்கு பிடிச்ச மாதிரி கம்பெனி எப்ப அமைதோ அப்ப வேலைக்கு போ. காவேரி கங்கா கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு கால் ஒண்ணு வருது. காவேரி அட்டன் பண்றாங்க. ஹலோ ஹலோ, காவேரி மேடம், சொல்லுங்க சார். யார் சார்? மேடம், நாங்க கிரியேட்டிவ் பிரெயின் சொல்யூஷன்னு ஒரு பிரைவேட் கம்பெனில இருந்து பேசுறோம். உங்க ரெஸ்யூமை ஜாப் போர்ட்டல்ல பார்த்தோம். சொல்லுங்க சார். ஓகே, உங்க ப்ரொஃபைல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் தெரியும்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. எங்க கம்பெனில ஜூனியர் லெவல்ல ஒரு இன்டீரியர் டிசைனர் வேக்கன்சி இருக்கு. நீங்க இன்டர்வியூக்கு வர முடியுமா? சார், கண்டிப்பா வர்றேன் சார். சார், எப்போ வரணும்? மேடம், இன்னைக்கே கூட வாங்க. சரி சார், தேங்க்யூ சார். உங்களோட லொகேஷன் டீட்டெயில்ஸ் மாத்திரம் எனக்கு அனுப்பிடுங்க, நான் வந்துடுறேன் சார். ஓகே மேடம்னு சொல்றாங்க. அப்ப காவேரி கேக்குறாங்க, உங்க பேரை மாத்திரம் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு தினேஷ் மேடம். தினேஷ் தினேஷ். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம், வச்சிடுறேன். விஜய பார்த்து சிரிக்கிறாரு போனை வச்சுட்டு. எப்படி கரெக்டா பேசிட்டேனா? சொல்றாரு, ஓகே தான்ப்பா, ஆனா பெர்ஃபெக்ஷன் கிடையாது. ஏயா, பேரை கேட்டா இப்படி உளர்ற? கான்டாக்ட் பர்சன் பேரை கேட்டா ஆரோக்கியராஜ்னு சொல்லுன்னு சொன்னேன்ல. விஜய் சார், அப்படி ஒரு பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல, டக்குன்னு மறந்து போச்சு சார். தினேஷ்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் சார். இப்படி தடுமாறுனா காவேரிக்கு சந்தேகம் வராதாயா? சந்தேகம்லாம் வராது சார். நான் இப்ப என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆபீஸ்ல ஒரு தினேஷை ஏற்பாடு பண்ணணும். உங்க கேக்குறாங்க, என்னடி இன்டர்வியூ கால் தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க காவேரி? அக்கா, இன்டீரியர் டெக்கரேஷன் கத்து கொடுத்ததே அவரு தான், எனக்கு அவர் ஞாபகம் வந்துருச்சு. காவேரி, விஜய மறக்கணும்னு தான் வேலைக்கு போகணும்னு சொல்ற, இப்ப அவர் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ற. நீ வேணும்னா வேற என்னமாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணு காவேரி. இல்லக்கா, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், நான் வேணா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன், அப்புறமா முடிவு பண்ணிப்போம்க்கா. அங்கா போயிடுறாங்க. காவேரிக்கு டவுட் வந்து ஃபோன் பண்றாங்க. தினேஷ் அந்த ஃபோன் காலை அட்டன் பண்றாரு. காவேரி கேக்குறாங்க, எப்படி இருக்கீங்க அன்வர்? உங்க வாய்ஸ் எனக்கு தெரியாதா? இல்லாம நீங்க மேடம்னு சொன்னீங்க, அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுச்சு. உங்க சார் கிட்ட சொல்லிருங்க வேற வேலையில நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு. காலை காவேரி கட் பண்ணிடுறாங்க. புது வீட்டுல பால் காய்ச்சுறாங்க. காவேரியோட குடும்பத்துல உள்ள எல்லாரும். புது வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நவீனும் யமுனாவும் பாசிட்டிவா பேசுறாங்க சாரதா கிட்ட. நவீனும் யமுனாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க கார்ல. அப்ப யமுனாவுக்கும் நவீனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. புது வீட்டுல சாரதாவுக்கும் காவேரிக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. சாரதா, காவேரி நீ பண்ணுனது தப்புன்னு அழுத்தம் திருத்தமா காவேரி கிட்ட சொல்றாங்க. காவேரி சொல்றாங்க சாரதா கிட்ட, அம்மா, நீ சொல்லாம எதுவுமே இனிமேட்டு பண்ண மாட்டேன், இது என்னோட வாக்குமான்னு சாரதாவுக்கு வாக்கு கொடுக்கறாங்க. விஜய் பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கப்ப காவேரி நினப்பாவே இருக்காரு. நாளை சந்திக்கலாம்.